सुख सागर आपण पावी, सुख सागर आपण पावी, जगबोधे निभवावे, जगबोधे निभवावे, बोधा करुण ये अंतर, बोधा करुण ये अंतर, साधु सदाई आप पर, साधु सदाई आप पर, साधु सदाई आप पर, जीव जीवासी पैद्यावा, जीव जीवासी पैद्यावा, मागे करुणा ये बा, मागे करुणा ये बा, मागे करुणा ये बा, मागे करुणा ये वा, साधु सनाई आप पर, साधु सनाई आप पर, साधु सनाई आप पर, तरणोपाय चित्तीधरा, तरणोपाय चित्तीधरा, ताटी युगडा ज्ञानेश्वरा, ताटी युगडा ज्ञानेश्वरा, ज्ञानेश्वरा ज्ञानेश्वरा, ताटी युगडा ज्ञानेश्वरा, ताटी युगडा ज्ञानेश्वरा, ताटी युगडा ज्ञानेश्वरा. சுக சாகர ஆப்பண குவாவே அப்படிங்கிற அபங்கம் தாட்டீச்சை அபங்கல 8வது அபங்கம். இந்த அபங்கத்துல முக்தாபாய் தன் அண்ணா குருநாதரான அண்ணாட்ட ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறா. அண்ணா, நம்ம ஸ்வரூபத்தை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறா. நம்ம ஸ்வரூபம் என்னதுன்னா சுகம் தான் நம்ம ஸ்வரூபம். ஒரு சாது எந்த சமுத்திரத்திலேயே இருந்துட்டு இருக்காருன்னா, சாதுக்கள் அத்தனை பேரும் பரமஹம்சா இல்லையா? ஹம்சம்னாலே எப்பவுமே மானச சரத்துல இருக்கு. இந்த மானச சரோவரம், இந்த பரமஹம்சாலான சாதுக்கள் இவா ஒரு சாகரத்துல எப்பவுமே நீராடின்னு இருக்கா. எந்த சாகரம்னா அது சுக சாகரம், சுகம் அப்படிங்கிற சாகரம். இந்த சுக சாகரத்துல நம்ம இருக்கோம்னு மட்டும் இல்லாம சுக சாகரம் நம்மளே தான். சுக சாகரத்துல இருக்கோம்னு அப்போ அப்படின்னு எப்போ நம்ம உணர்ந்துட்டோமோ அந்த சாகரமும் நம்மளும் வேற வேற ஆகாது. அது ரெண்டுமே ஒன்னாயிடும். அதாவது அந்த மனிஷா பஞ்சகத்துல ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்றார், இப்படி இந்த சத்தியத்தை யாரு உணர்றாலோ கலிததீர் பிரம்மைவன பிரம்மவித் அப்படின்னு, அது பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட முடியாது. அவன் சுயமே பிரம்மம் ஆயிடுவேன். பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன்னா அவன் சுயம் பிரம்மம், அவரே பிரம்ம ஞானி. அப்படி இருக்கிற அந்த சுக சாகரத்துல நாம இருக்கோம்னா அப்போ நமக்கு ஒரு கடமை உண்டு. என்ன கடமைனா ஜகபோதே நிவவாவே, ஜகத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். அத்தனை பேரையும் போய் நம்ம அந்த தூக்கத்திலேருந்து எழுப்பி விட்டு, நீங்க பாக்குறதெல்லாம் கனவுப்பா, இந்த கனவெல்லாம் வாஸ்தவம் கிடையாது, எழுந்திருங்கோ அப்படின்னு எல்லாரையும் சாதுக்கள் சத்தியத்துக்கு எழுப்பி விடணும். ஜகபோதே நிவவாவே,
போதா கருணயே அந்தரா. வித்தியாசங்கள் பார்க்காதேங்க அண்ணா அப்படிங்க. சாதுக்கள் வந்து இவாளுக்கு இதுக்கு உரிமை உண்டு, இவாளுக்கு கிடையாது அப்படிங்கிற நோக்கமே சாதுக்களுக்கு கிடையாது. ஒவ்வொருத்தாளுக்கு தகுந்தா போல ஞானத்தை கொடுப்பாளா இருக்கலாம். இப்ப சின்ன ஒரு குழந்தைக்கு ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு சாப்பாடு அதுக்கு வந்து டைஜஸ்டே ஆகாது. அப்ப அதுக்கு சிம்பிளா அதுக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகுமோ அது போல கொடுப்பா. கொஞ்சம் கூடி வயசான அந்த குழந்தைக்கு தகுந்தா போல ஒரு ஆகாரம், இல்ல ஃபுல் க்ரோன்னா அதே போல ஒரு ஆகாரம். அது போல அந்த ஊட்டச்சத்தை எப்படி உள்ள போனா பலிக்குமோ அந்த விதத்துல எப்படி ஒரு தாய் வந்து பார்த்து பார்த்து தன் குழந்தைக்கு கொடுப்பாளோ அது போல சாதுக்கள் வந்து இந்த ஞானம் இருக்கிறதே ஒன்னே ஒரு ஞானம், அத எந்த விதத்துல நமக்கு சொன்னா நமக்கு அது உள்ள எடுத்துக்க முடியுமோ அந்த விதத்துல சொல்லுவாளே தவிர அத்தனை பேரும் ஞானத்துக்கு அதிகாரிகள். இவனுக்கு வந்து உரிமை உண்டு, இவனுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற நோக்கம் சாதுக்களுக்கு கிடையாது. அதனால அந்த மாதிரி வித்தியாசமே பார்க்காதேங்க அண்ணா அப்படிங்க. போதா கரு நயே அந்தரா சாதுச நாகி ஆப்பப்பரு. ஏன்னா சாதுக்களுக்கு வந்து இந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. வந்து எல்லாருக்குமே அந்த ஞானத்தை கொடுப்பா. சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஏன் ஒரு குருனா சமத்துவத்தை காட்டுற. சூரியன் வந்து அப்படியே தேஜஸ் வந்து இவன் வந்து பணக்காரன், இவனுக்கு ஜாஸ்தி சூரிய கிரணத்தை கொடுக்கலாம், இவன் வந்து ஏழை, இவனுக்கு கம்மியா கொடுக்கலாம், அப்படி எந்த விதமான ஒரு வேற்றுமையும் சூரியன் பார்க்க மாட்டான் இல்லையா? அது போல சாதுக்கள் வந்து ஞான சூர்யா, அவளுக்கு வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஜீவாசி பைத்யாவா. ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் தான் ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து ஒரு ஆத்ம தத்துவத்தை தெரிய வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சோசியல் சர்வீஸ். அது ஒண்ணுதான் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஜீவன் ஒருத்தர் நம்மளை பார்த்து கண்ணாப்பினா, அதான் இப்ப ஞானேஸ்வர் மகாராஜ்க்கு அதான் இங்க கோபம். யாரோ போய் ஏதோ கண்ணாப்பினா திட்டி விட்டா, ஏதோ சொல்லியிருப்பா, சொல்றா அவ பாவம், அவளோட மட்டுக்கு அப்படி இருக்கா. இப்படி பாக்குறதா சாதுக்களோட பாவமே. பிரேம மைத்ரி கிருபா உபேக்ஷா யக்கரோதி ச மத்தியமா. ஒரு மத்தியம பாகவதா லட்சணத்துல பாகவதம் சொல்றது எது வரும்? பிரேம மைத்ரி கிருபா உபேக்ஷா ஈஸ்வரே தததீனேஷு ஈஸ்வரே தததீனேஷு பாலிஷேஷு கிருஹத்விஷா பிரேம மைத்ரி கிருபா உபேக்ஷா யக்கரோதி ச மத்தியமா. அப்போ ஈஸ்வரன்ட்ட பிரேம பாவம், தது அதீனேஷு கொஞ்சம் டிபெண்டா இருக்கிற வாழ்கிட்ட மைத்ரி பாவம், பிரேமா மைத்ரி கிருபா. ஈஸ்வரே தது அதீனேஷு பாலிஷேஷு. பாலாள்கிட்ட வந்து கிருபா, அதுதான் இங்க விஷயம். பாலாள்கிட்ட கிருபா. பாலாள்னா குழந்தைகள்னு ஒரு அர்த்தம். அப்புறமா ஞானத்துல நம்மளோட சின்னவா, அவளுக்கு வந்து ஏதோ தெரியாம பண்றா அப்படின்னு. ஞானிகள் எத்தனையும் ஏன் நம்மள க்ஷம பண்ணி விடுறான்னா, வை தேர் ஃபார்கிவிங்னா அவளுக்கு தெரியுது நம்மளுக்கு ஏதோ தெரியாதனமா பண்றோம், அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் வி ஆர் ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஞானம் அவளுக்கு இருக்கிறதுனால. அப்போ இவாள் வந்து இப்படி எல்லாம் நம்மள்ட்ட கண்ணாப்பினா இத்தனை சொல்லியும் இவ வந்து திருப்பி இப்படித்தானே நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்க்காதேங்க பண்ணா, அது பாலாளா பார்த்து அவள்கிட்ட கொஞ்சம் கிருப பண்ணிவிடுங்க அப்படிங்கிற. அப்போ ஜீவாசி பைத்யாவா, அந்த ஒரு ஜீவனுக்கு உதாரணம் எப்படி இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியவா நம்ம. அவளை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம். மாகே கரு நயேகேவா, அவளை பத்தி அவ இப்படி பண்ணா அப்படின்னு பெரத்தியாட்ட போய் சொல்லிட்டு இருக்காதேங்கோ. டோன்ட் காசிப். அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவ இப்படி நடந்துட்டா, நம்மள்ட்ட இப்படி இருந்தா அப்படிங்கறதெல்லாம் நம்ம யார்ட்டையுமே நம்ம சொல்லிக்க கூடாது. அவளை எப்படி திருத்த முடியும்னா திருத்தத்துக்கு இருக்கிற வழியை பாக்குறோம் அப்படிங்கிற. தருணோபாய சித்தீதரா, எந்த விதத்தால நமக்கு அவளை வந்து உத்தரிக்க முடியுமோ அந்த தருணோபாயத்தை நம்ம வந்து சிந்தனை பண்ணுவோம். தருணோபாய சித்தீதரா கதவை தராங்கோ அண்ணா அப்படிங்க. தாட்டி யுகடா ஞானேஸ்வர அப்படின்னு. அப்போ அந்த சௌக்கியாம்புதியில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் இங்க முக்தாபாய் சொல்றா. சுகசாகர ஆப்பணகுவாவே. ஆதிசங்கர பகவத் பாதால் மனிஷா பஞ்சகத்துல சொல்றார், எத் சௌக்கியாம்புதி லேசலேசதைமே சக்கராதையோ நிர்வൃதாக. எந்த சுகானுபூதியில இருந்து அந்த சுக கடல்ல இருந்து ஒரு டிராப்ல இருந்து ஒரு டிராப் கிடைச்சா கூடி ஸ்வர்காதிபனான இந்திரதேவர் கூட சௌக்கியத்தை அடைஞ்சுடுவாரோ அந்த சுகக்கடல்ல தான் சாதுக்கள் இருக்கா. அந்த சுகக்கடலே தான் சாதுக்கள். சுகசாகர ஆப்பணகுவாவி. நம்மளே அந்த சுகசாகரமா இருக்கும்.
ரமண பகவான் சொல்லிருக்கார், சொல்லுணர் வடங்க சுகக்கடல் பொங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சல. அந்த சுகக்கடல் பொங்கறதுக்கு அந்த ஈஸ்வர சாநித்தியம் நமக்குள்ள ஃபுல்லா ரொம்ப இருந்தா உள்ள நித்திய நிரந்தரமான சுகக்கடலா இருக்கும். பாக்கியமா என்ன விஷயம் அது நம்மள அஃபெக்ட் பண்ணாலுமே இந்த சுக கடல் உள்ள இருக்க பாக்கி என்ன குட்டி வாட்டர் சோர்ஸ்க்குமே எதுவுமே பண்ண முடியாது. அது போல நமக்குள்ள இந்த நித்திய சுகானுபூதி இருந்ததுன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுக்கும் நமக்குள்ள ஒரு ஒரு துக்கத்தை கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கிற சுகக்கடலா தான் நம்ம இருக்கோம் அண்ணா அப்படின்னு இங்க முக்தாபாய் வந்து தன் அண்ணாவை, குருநாதரான அண்ணாவையே ஞாபகப்படுத்துறான். இப்ப ஏன் இப்படி ஒரு லீலை? இதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயமா? ஞானேஸ்வர் மகாராஜுக்கு தெரியாதா இதெல்லாம்னா? அவர் அப்படி ஒரு கோபம் நடிச்சுட்டா தானே முக்தாபாய்க்கு இருக்கிற வித்வத்து நமக்கு தெரிய வரும். அதுவும் குருவோடு இருக்கிறப்ப அவர் இப்படி பேசாம இருந்ததுனாலதான், ஒரு கோபிச்சுட்டு இருக்கிறா போல நடிச்சுட்டதுனாலதான் முக்தாபாயோட ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அது பரம பிரயோஜனம் நம்ம பரியந்தம். நமக்கு இந்த ஞானம், நமக்கு இந்த பாடல்கள்லாம் வரத்துக்கு அது ஒரு லீலை, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் சாதுக்களோட லீலை அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இது தாட்டீச்சை அபங்கு 8வது. ராமகிருஷ்ணன்.